அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நிறை அழிதல். குறள் எண் 1258. பன்மாயக் கள்வன் பணிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. பெண்மை என்ற கோட்டையை தகர்க்கும் படை என்பது பல மாய ஜாலங்கள் செய்யும் காதல் திருடனின் பணிவான பேச்சு. The army which can break the fort of womanhood is the soft, kind words from the lover or love thief who does many mesmerizing acts. என் துழிப்பா, பணிவான சொல் சொல்லி பல மாயங்கள் செய்யும் உள்ளம் கவர் கள்வன் பெண்மை கோட்டையை வெல்லும் படை வீரன். பணிவான சொல் சொல்லி பல மாயங்கள் செய்யும் உள்ளம் கவர் கள்வன் பெண்மை கோட்டையை வெல்லும் படை வீரன். இதுக்கு கவிப்பேரரசு அவர்கள் என்ன உரை சொல்லி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். நிறை உள்ளவள்தான், என்னை ஏய்ப்பது கடிதுதான். ஆனால் சூழ்ச்சி உள்ளவனும் உள்ளம் கவர் கல்வனுமாகிய தலைவனின் பொய்யில் நனைந்த பணிந்த சொற்கள் அல்லவோ என் நிறை கொண்ட பெண்மையை உடைத்து விடுகின்றன என்பது அவருடைய உரை. உள்ளம் கவர் கல்வன் என்பது தேவாரப்பாடலில் ஞானசம்பந்தர் சொன்ன ஒரு அற்புதமான வரிகள். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று சிவபெருமானை பற்றி ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார். இதையே என் மனதுக்கு மிகவும் பிடித்த, ஒரு காலத்தில் மிகவும் பிடித்த எழுத்தாளராகிய பாலகுமாரன் தன்னுடைய நாவலுக்கு பெயராகவும் வைத்திருக்கிறார், உள்ளம் கவர் கள்வன் என்று. இந்த பன்மாய கள்வன் என்ற ஒரு சொற்றொடர் இங்கு வருது இல்லையா? பணிமொழி பேசும் பன்மாய கள்வன். அந்த பன்மாய கள்வன் என்ற அந்த சொற்றொடரையே தன் கவிதை நூலுக்கு தலைப்பாக ஒரிசாவினுடைய முன்னாள் தலைமைச் செயலர் ஐயா பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பன்மாய கள்வனும் உள்ளங்கவர் கள்வனும் பலருடைய உள்ளத்தை கவ்வியது அல்லது பலருடைய உள்ளத்தை திருடியது என்று சொல்லலாம். இந்த தலைவன் இருக்கான தலைவன், அவன் மாயஜாலம் புரிறவன். திடீர்னு அங்க இருப்பான், திடீர்னு இங்க வருவான், திடீர்னு எனக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்து கொடுப்பான், திடீர்னு வந்து எனக்கு தொகை அனுப்புவான், தொகை கையில வந்து கொடுப்பான், திடீர்னு எனக்கு ஒரு நகை வாங்கிட்டு வந்து கொடுப்பான், திடீர்னு எங்கிட்ட ரொம்ப கொஞ்சுவான், கெஞ்சுவான், மிஞ்சுவான். இப்படி பலவிதமான மாயங்கள் செய்யும். நல்ல உடை உடுத்துவான், சில நாள் கிழிஞ்சு போன சட்டையும் போட்டிருப்பான். இப்படி பலவிதமான மாயங்கள் செய்யக்கூடிய ஒரு கள்வன், ஒரு திருடன், பன்மாய கள்வன் என்னுடைய தலைவன். ஏன் கள்வன்? எதை திருடி இருக்கிறான்? தலைவியினுடைய உள்ளத்தை திருடி இருக்கிறான். அதனால் பல மாயங்கள் செய்யக்கூடிய கள்வன் தான் தலைவன். இப்படிப்பட்டவன் இன்னும் வேற பண்றான். என்ன பண்றான்? பணிமொழி பேசுறான். ரொம்ப மெதுவாக பேசுகிறான், அன்பாக பேசுகிறான். கண்ணு கோவிச்சுக்காத கண்ணு என்று சொல்கிறான். கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கண்ணு, பொறுத்துக்க கண்ணு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி கொஞ்சம் மொழி, கெஞ்சு மொழி, பணிமொழி பேசக்கூடியவன் என்னுடைய தலைவன். இப்படி எல்லாம் பேசும்போது நான் என்னதான் அவங்ககிட்ட சண்டை போடணும்னு மனசுல வைராக்கியமா இருந்தாலுமே கூட அந்த சண்டை நடக்குங்களா? அந்த பெண்மை கோட்டையை அவன் தகர்த்தர மாட்டானா தன்னுடைய பணிமொழியினால? அப்படி அவன் கொஞ்சும் போது கெஞ்சும் போது நான் உருக மாட்டேனா? அவன் மடியில் விழுந்து விட மாட்டேனா என்று தலைவி தலைவனை பாராட்டுவது போல் இங்கே கொஞ்சம் திட்டவம் செய்கிறாள், அல்லது திட்டுவது போல் கொஞ்சம் பாராட்டுகிறாள். இதற்கு ஒரு பாட்டு. காட்டினில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான், கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன். அவன் தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிவிட்டேன். முதல் திருடும் காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன். இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன். விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி சல சல சலவென சாலையிலே செல்லுங்கள் காளைகளே, சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே
என்று பாசம் என்ற படத்தில் ஜானகி பாடிய கண்ணதாசனுடைய வரிகள், சரோஜா தேவியினுடைய நடிப்பு, MSV TKR ரெட்டையர்களுடைய இசையமைப்பு. இதுல கண்ணதாசன் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. இன்னைக்கே கைது செஞ்சிருவேன், ராத்திரி 12 மணிக்கு போய் கைது செஞ்சிருவேன். எப்படி பல அரசியல் தலைவர்கள் கைது செய்றாங்களோ அந்த மாதிரி. நிரந்தர சரிதான் அவனுக்கு, ஜாமீனும் கிடையாது. அவன் பொடா சட்டம் தடா சட்டம் மாதிரி ஒரு சட்டம், குண்டர் சட்டத்துல போட்டு உள்ள வச்சிடறோம். அவனுக்கு ஜாமீனும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. எங்க வச்சிருக்க சிறைதான் முக்கியம், அந்த கன்னியினுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறாள். இதத்தாங்க வள்ளுவரும் சொல்றாரு. அந்த பன்மாய கல்வன் என்னும் அந்த திருடன் கன்னியினுடைய உள்ளத்தில் போய் சிறைப்படுகிறான் தன்னுடைய பணிமொழி கூறி. பன்மாய கல்வன் பணிமொழி அன்றோனம் பெண்மை உடைக்கும் படை நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம், ரிஷினி தலைவருடைய கிரமி சிறம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.